பைரவி இவ்ளோ வசமா சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட வசமா மாட்டி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்தா இல்லையா? அதாவது வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டோட மொத்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியோட கைக்கு போயிடுச்சு. அடுத்ததா கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலும், கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த பைரவி வந்துட்டு வெத்து வெட்டா தான் இருந்துட்டு இருந்தா. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட விஷயத்துல அஞ்சலிய நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவ தானே. அவ்வளோ சொல்லியுமே கூட கேட்காம, இப்போ அவ வந்து போனா இப்போ அதனால தான் வசமா சிக்கியிருக்கா. இனிமே வந்து போனா இந்த பைரவியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுலயும் இப்போ வந்து போனா இந்த பைரவி எடுத்த ஒரு முடிவால பயங்கர கோவப்பட்டு நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்துட்டு இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து போனா இந்த பைரவி வந்துட்டு எனக்கு இந்த சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து போனா கேட்க முடியாத அளவுக்கும், இந்த வீட்ல நீ தான் வந்து போனா இனிமே சாப்பாடு செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிய வந்து போனா இனிமே டெய்லி தினம் தினம் வந்து போனா நம்ம இலக்கியா, கௌதம், ஜானகி, கார்த்திக் இவங்க என்ன சாப்பாடு சொல்றாங்களோ அத வந்து போனா செஞ்சு போடணும். அதுதான் அவளுக்கு ஒரே வேலை. இதுக்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. அஞ்சலி இருந்தா ஏதோ ஒத்தாசைக்காச்சும். ஆனா இப்போ வந்து போனா ஒத்தாளா நின்னு மொத்தமா வந்து போனா சமைக்கணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட வந்து போனா கார்த்திக் ரொம்ப வந்து இதில இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வந்து குடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. பைரவி உடனே துள்ள ஆரம்பிச்சுறா. நான் காஃபி போட்டு குடுக்குறதா? நான் எவ்ளோ பெரிய ஆளு. நான் வந்து இப்ப என்ன காஃபி போட்டு குடுத்தா ஊர் உலகம் என்ன பேசும்? என்ன பேசிட்டு இருக்க இலக்கியா நீ? அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்தில தான் நம்ம இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சது. ஏற்கனவே என் புள்ளையோட வாழ்க்கைய நீ வந்து இப்ப என்ன சீரழிச்சுட்டு, அதாவது என் புள்ளைக்கு ஒரு காஃபி போட்டு குடுன்னா நீ குடுக்க மாட்ட. ஆனா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஈஸியா எவ்வளோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வந்து இப்போ என்ன சேர்ல உட்காந்துட்டு இருக்கா இல்லையா அப்படியே ஒரு அருவாமனை எடுத்து இந்த பைரவியோட கழுத்துல வைக்க ஆரம்பிச்சுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அப்போ இதே மாதிரி வந்து இப்போ என் பிள்ளைக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன மாதிரி நீ வந்து இப்போ அந்த அஞ்சலியை அதாவது ஏன் கல்யாணமே பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன்னா என் பிள்ளையோட வாழ்க்கை வந்து இப்போ இவ்வளோ கேவலமாகவும் இவ்வளோ வந்து இப்போ அசிங்கப்பட்டிருப்பானா இவ்வளோ வந்து இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை வந்து இப்போ வீணா இருக்குமா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பைரவிய சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே இந்த வீட்ல நீ தான் எல்லா வேலையும் செய்ற. ஏன்னா இந்த வீட்டோட குடும்ப பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இருந்து நான் என்ன சொல்றேனோ அத தான் நீ செஞ்சாகணும். உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வீட்ல யார் யாரு என்ன சமையல் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீ செஞ்சு போட்டு தான் ஆகணும். இத்தன நாளா ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நீ ஓபி அடிச்சிட்டு இருந்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆஃபீஸ்க்கு போய் நீ வேலை செய்யறத விட இந்த வீட்ல செய்ற வேலை எவ்வளோ கடினமானதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப பொண்ணோட லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு பொண்ண தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு உண்டான குவாலிட்டி, குவான்டிட்டி அதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல போய் சாப்பாடு செய்யி. சாப்பாடு செய்றியா? இப்ப இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன் கழுத்த இப்பவே அறுத்து போட்டுறவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க 2 பேரும் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இந்த பைரவிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.